ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி பயிற்சி நாள் 21. ஸ்திதி ஆள் 6. அப்பியாசம் 10. சிவபாபாவை தாத்தாவின் சம்பந்தத்தில் நினைவு செய்வது. வயதான தாத்தா சிவபாபா, பேரன் நீங்கள். இதுவரை நாம் சிவபாபாவுடன் அநேக உறவுகளை இணைத்துள்ளோம். அந்த வெவ்வேறு சம்பந்தங்களின் சுகம் மற்றும் அவற்றின் ஆழமான அன்பை அனுபவமும் செய்துள்ளோம். ஏனென்றால் பாபாவோ சர்வ சம்பந்தங்களின் சேக்ரின், மிக இனிமையானவர். தெளிவு படுத்துவதற்காக யோக அப்பியாசமும் கூடவே தரப்படுகிறது. நீங்கள் அதை புரிந்து தனக்கு பிடித்தவாறு அப்பியாசம் செய்யலாம். இன்று நாம் சிவபாபாவுடன் தாத்தாவின் சம்பந்தத்தை இணைத்து ஆழமான சுகத்தை அனுபவம் செய்வோம். தாத்தா ஒரு பார்வையில். பொதுவாக தாத்தாக்கள் என்றாலே மிகவும் அனுபவியாக இருப்பார்கள். அவர்களுடைய அனுபவம் அநேக புத்தகாலயங்களுக்கு சமமானது என சொல்வார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது, யாருடைய வீட்டில் அனுபவமுள்ள தாத்தா இருக்கிறாரோ அவருடைய பரிவாரத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக பிரச்சனைகளுக்கான தீர்வு சுலபமாக கிடைத்துவிடும். பேரன்மார்களுக்கு சூப்பர் ஹீரோ தாத்தா. பொதுவாக தாத்தாவுக்கு தம்முடைய பேரன் மீது அளவற்ற பற்றுதல் இருக்கும். மேலும் பேரனும் தாத்தாவுடன் இருக்கும்போது பாதுகாப்பு மற்றும் அன்பை அனுபவம் செய்வான். தாத்தாவும் பேரனுடன் விளையாடிக்கொண்டு விவகாரங்களில் வந்து கொண்டு குழந்தையாகவே ஆகிவிடுவார். தாய் தந்தை கூட குழந்தையின் ஏதாவதோர் ஆசையை பூர்த்தி செய்யாமல் போகலாம். ஆனால் தாத்தா தம்முடைய பேர குழந்தையின் ஒவ்வொரு ஆசையையும் அவசியம் பூர்த்தி செய்வார். பேரனிடம் அன்பு செலுத்துவார், செல்லம் கொடுப்பார், கொஞ்சுவார். தாத்தாவுக்கு பொழுது போக்குபவர்களாக பேரக் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் தாத்தா மற்றும் பேரனின் சம்பந்தம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும். தாத்தா தம்முடைய பேரக் குழந்தைகளுக்கு நல்ல போதனைகள் நிறைந்த கதைகள் சொல்வார். ஒரு குழந்தைக்கு நல்வழி காட்டுவதற்கான திறமையும் மதிநுட்பமும் அவனுடைய தாத்தாவிடம்தான் உள்ளது. வாழ்க்கை முழுவதும் உழைத்து களைத்து போயிருந்தாலும் பலவீனமான கைகள், கண்களின் ஒளி குறைந்து காதுகளில் கேட்கும் திறன் குறைந்திருந்தாலும் தன் பேரனுக்கு முன்னால் சூப்பர்மேன் ரூபத்தில் தாத்தாதான் தன்னுடைய பேரனுக்கு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். வாஸ்தவத்தில் பேரன் ரூபத்தில் இருக்கும் ஆத்மாக்களாகி நமக்கு தாத்தா சிவபாபாதான். ஹீரோவுக்கெல்லாம் மேலான சூப்பர் ஹீரோ சுப்ரீம் ஹீரோவாக இருப்பார். சூப்பர் ஹீரோ, சுப்ரீம் ஹீரோ ரூப தாத்தாவுக்காக பேர குழந்தைகள்
மூலமாக இயற்றப்பட்ட சில வரிகள். வெள்ளை நரைமுடி உள்ள உடலில் சொர்க்க மனம் படைத்த நீங்கள் நிறைந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது பிரம்மா பாபாவின் வெண்ணிற தலைமுடியுடன் கூடிய தேகம். உங்களிடம் கண்கள் இல்லாமல் இருக்கலாம், பிறகும் நீங்கள் 3 உலகங்களையும் பார்க்கிறீர்கள். உங்களிடம் காதுகள் இல்லாதிருக்கலாம், பிறகும் நீங்கள் அனைவரின் மனதின் ஓசைகளை கேட்கிறீர்கள். உங்களிடம் கைகள் இல்லாமல் இருக்கலாம், பிறகும் தன்னுடைய 1000 புஜங்களால் நீங்கள் அனைத்தையும் செய்து விடுகிறீர்கள். உங்களிடம் சுகங்கள் இல்லாதிருக்கலாம், பிறகும் நீங்கள் ஒரு நொடியில் முழு உலகையும் வலம் வந்து விடுகிறீர்கள். நீங்கள் கதையை எனக்கு சொல்லி எனது புத்தி ரூப நேத்திரத்தை திறக்கிறீர்கள். தினமும் என் கையை பிடித்து என்னை 3 உலகங்களையும் சுற்றி வர செய்கிறீர்கள். சர்வ பிராப்திகளால் நிரம்ப செய்து என்னை சர்வ கஜானாக்களுக்கும் மாலிக் ஆக்கி விடுகிறீர்கள். நீங்கள்தான் என் சுப விருப்பங்களை பூர்த்தி செய்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் என் சூப்பர் ஹீரோ. என் அன்பு தாத்தா, மனம் விரும்புகிறது கணந்தோறும் உங்கள் மகிமை பாடுவதற்கு. ஏனெனில் உங்களை விரும்பும் நான் தான் உங்களுக்கு அனைவரிலும் பிரியமான பேரன். நல்லது, இப்போது அப்பியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். ஆத்ம அபிமானி பயிற்சி 21 தொடர்ச்சி. நல்லது, இப்போது அப்பியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து குறைந்தது 30 நிமிடங்களாவது இந்த அப்பியாசம் செய்யுங்கள். உங்கள் தாத்தா உங்களை தமது தோளில் அமர்த்தி ஸ்தூல வதனம் முழுவதும் சுற்றி வர செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். பிறகு அனுபவம் செய்யுங்கள், அவர் உங்களோடு ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த சிருஷ்டி ரூப நாடகத்தின் இரகசியங்கள் பற்றி மற்றும் இந்த நாடகத்தில் என்ன நன்மை அடங்கியுள்ளது என்பது பற்றியும் தெளிவான ரூபத்தில் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் தாத்தாவிடம் சொல்கிறீர்கள், இங்கிருந்து நாம் நிலவுக்கு செல்வோம். மேலும் உங்கள் தாத்தா உங்களை உடனே அங்கே அழைத்து செல்கிறார். கற்பனை செய்யுங்கள், நீங்கள் இருவரும் அங்கே ஓடியாடி விளையாடிக் கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் சொல்கிறீர்கள், தாதாஜி, என்னை வதனத்திற்கு அழைத்து செல்லுங்களேன். அப்போது உடனே உங்கள் தாத்தா உங்களை சூட்சம வதனத்திற்கு அழைத்து செல்கிறார். அனுபவம் செய்யுங்கள். வதனத்தில் உங்கள் தாத்தா பிரம்மா பாபாவின் சூட்சம சரீரத்தில் பிரவேசிக்கிறார் மற்றும் நீங்கள் உங்களுடைய சம்பூர்ண பரிஸ்தா சொரூபத்தின் ஆகாரி சரீரத்தில் பிரவேசம் ஆகிறீர்கள். அங்கே
உங்கள் தாத்தா எப்போதும் போல் உங்களை சர்வ கஜானாக்களால் நிரப்பி பவித்திரதா, சுகம், சாந்தியினால் சதா சம்பன்ன பவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். அவரிடமிருந்து சிநேகம் மற்றும் சக்தி நிறைந்த திருஷ்டியை பெற்று அவரது அன்பில் மூழ்கி அவரது அன்பில் இரண்டர கலந்துவிடும் அனுபவத்தை அடையுங்கள். அனுபவம் செய்யுங்கள். அவர் உங்களோடு கூட மிகவும் ரமணீகரமாக சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். பிறகு நீங்கள் அவரிடம் பரந்தாம வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு சொல்கிறீர்கள். உங்கள் தாத்தா சூட்சம சரீரத்தை விட்டு உங்களை தம்மோடு பரந்தாமத்தின் பக்கம் பறக்க வைத்து அழைத்து செல்கிறார். அங்கே சென்று சேர்ந்தவுடன் அவர் உங்களை தம்மோடு கூடவே தூங்க செய்கிறார். அனுபவம் செய்யுங்கள். நீண்ட நேரமாக நீங்கள் ஆழ்ந்த சாந்தியின் உலகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்விதமாக உங்கள் தாத்தா உங்களை 3 உலகங்களையும் சுற்றி வருமாறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். தினசரி காரியங்கள் செய்யும்போது நாள் முழுவதும் இங்கும் அங்கும் வந்து கொண்டும் போய்க்கொண்டும் நடந்து சுற்றி வந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் அனுபவம் செய்யுங்கள். உங்கள் தாத்தா பிரம்மா பாபாவின் சூட்சம சரீரத்தில் நிறைந்து உங்கள் கையை பிடித்தவாறு சென்று கொண்டிருக்கிறார். சிவபாபா பிரம்மா பாபாவின் சூட்சம சரீரத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சூட்சம சரீரத்தின் பக்கம் உங்கள் கவனத்தையும் கொடுக்காமல் தன்னுடைய தாத்தா சிவபாபாவின் பக்கம்தான் கவனம் மையம் கொண்டிருக்க வேண்டும். இடையிடையில் காரியங்கள் செய்யும்போது இதை அனுபவம் செய்யுங்கள். நான் என்னுடைய தாத்தா சிவபாபாவின் ஆசீர்வாதங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் பாதகமான சூழ்நிலைகளில் எனக்கு நல்ல ஆலோசனை மற்றும் சரியான தீர்வு தருகிறார். நீங்கள் இன்னும் அதிக ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். அதாவது எப்படி உங்கள் தாத்தாவை உடன் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது என்பது பற்றி. இந்த அபியாசத்தின் மூலம் நல்ல நல்ல அனுபவங்கள் செய்து குஷி மற்றும் ஆனந்தத்துடன் வாழ்க்கையை நடத்துங்கள். அப்பியாசம் 11. சிவபாபாவை பேரன் சம்பந்தத்தில் நினைவு செய்யுங்கள். ஆத்ம அபிமானி பயிற்சி தொடர்ச்சி. நாள் 21. அப்பியாசம் 11. சிவபாபாவை பேரன் சம்பந்தத்தில் நினைவு செய்யுங்கள். லௌகிக்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரன் இருந்தால் எப்படி அவனை நீங்கள் பாலனை செய்வீர்கள்? எப்படி நீங்கள் அவன் மீது அன்பு செலுத்துவீர்கள்?
இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு அதைவிடவும் பல மடங்கு அதிக அன்பை சிவபாபாவுடன் பேரனின் சம்பந்தத்தில் இணைத்து செலுத்துங்கள். ஓம் சாந்தி.